கனடா கியூபெக் எல்லை கடக்கும் இடத்தில் அதிக எண்ணிக்கையிலான புகலிட கோரிக்கையாளர்களை கையாள தயாராக இருப்பதாக கனடாவின் எல்லை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்ட் பெர்னார்டி டி லாகோஸ் துறைமுகத்தில் இந்த ஆண்டு 10,700க்கும் மேற்பட்டோர் புகலிடம் கோரி விண்ணப்பித்துள்ளனர். இது 2024ஆம் ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடும்போது 2 மடங்கு அதிகமாகும். எல்லை கடக்கும் இடத்தில் புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் கியூபெக் மற்றும் கனடாவில் மொத்த புகலிட கோரிக்கைகள் கடந்த ஆண்டை விட குறைவாகவே உள்ளது. இதேவேளை பல புகலிட கோரிக்கையாளர்கள் அமெரிக்காவில் இருந்தே வருகின்றனர். இந்த நிலையில் சிலரை அமெரிக்காவுக்கு திருப்பி அனுப்பும் பாதுகாப்பான 3ஆம் நாடு ஒப்பந்தத்தை கனடா ரத்து செய்ய வேண்டும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். அமெரிக்காவுக்கு அடுத்து பெரும்பாலான புகலிட கோரிக்கையாளர்கள் ஹைட்டி, வெனிசுலாவிலிருந்து வருகிறார்கள். இதேவேளை அதிகமான புகலிட கோரிக்கையாளர்கள் சட்டவிரோதமாகவே உள்நுழைகின்றனர். இந்த நிலையில் இந்த விடயத்தை உன்னிப்பாக கண்காணிக்க மேலதிக அதிகாரிகள் தேவைப்பட்டாலும் அனுப்ப தயார் என கனடா தெரிவிக்கிறது.